அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கோலா வந்து நான் வீட்டிலே செஞ்சது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறது எப்படின்னு. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக காஸ்கோவில் கிடைக்குது. நான் அதுதான் இப்போ வாங்கியிருக்கேன். ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த கோலாவை சேர்த்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கோலா உருண்டை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்து 7 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான இன்ஸ்டண்ட்டான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சுட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சாதம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.